இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். நம்ம ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்திய ஒரு மீட்டிங்ல உள்ள சில விஷயங்கள், வாழ்வியல் முறை மாற்றம் என்னென்ன சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை பண்டைய காலத்துல எப்படி என்ன செஞ்சோம், இப்ப என்ன பண்றோம் அப்படின்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, breast feeding is less likely to cause cancer than formula milk அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் மெமல்ஸ் சொல்லக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே குட்டி போட்டால் பால் கொடுக்கும் அப்படின்றது நியதி. இன்னைக்கும் அத்தனை மிருகங்களும் குட்டி போட்டு பால் கொடுக்கின்றன. ஆனால் மனிதனாக பிறந்த நாம் தான் பால் வரவில்லை, சத்து பத்தவில்லை, நோய்கள் தாக்கிவிட்டது, பல காரணங்கள் நமக்குள் இருக்கிறது. குழந்தைக்கு அதை சக் பண்ண தெரியல, குழந்தை ப்ரீமேச்சர்டா பிறந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப புதுசா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைய அடாப்ட் பண்ணி எடுக்கிற ஒரு தாய் சில முறைகளின் வழியாக தனக்கு பாலை உருவாக்க முடியும். அதாவது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். தாம் பெற்காத ஒரு குழந்தைக்கு அந்த தாயால பால் கொடுக்க முடியும் அப்படின்ற சில விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முடியும்னா இது ஏன் முடியாது? சிந்திச்சு பாருங்க. எப்பவுமே பிரஸ்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் மட்டுமே தன் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடியது, தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து முக்கியமான விஷயம், குழந்தைக்கு பல எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடியது. ஒரு தாய் பிரசவித்த தாய், அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? அத்தனையுமே இவங்க சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால்ல மொத்த சத்துமே இருக்குங்க. அந்த ஒரு உயிர் புதுசா அந்த உலகத்துக்குள்ள வருது இல்லையா, அது மொத்தமுமே ஆரோக்கியம் பொருந்திய அறிவாளித்தனமான ஒரு குழந்தையை வாழ்வதற்கு வளர்வதற்கு பெரியவங்க அவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா a cup of beer அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆல்கஹாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா a cancer patient who abstains from sugar in his diet finds that his disease has descended and he can live a long life. ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். சுகர், இது வெள்ளைச்சீனியா இருக்கட்டும், ப்ரௌன் சுகரா இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய பனங்கற்பட்டி, பனங்கற்கண்டு, கருப்பன் சாறை தவிர வேற எந்த சுகருமே நம்ம சுகர் அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. ஸோ புற்றுநோய்க்கு இன்னைக்கு பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து சீனியை தவிர்த்து விடுங்கள். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், குளூட்டன் டயட் இருக்கக்கூடாது, சீனி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் நிச்சயமா நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. எங்களுடைய அத்தனை வீடியோகளையும் சேர்த்து மறக்காமல் பாருங்க. வாழ்வியல் முறைனா என்ன, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் என்ன விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு, எதெல்லாம் நம்மளால மாற்ற முடியும், நோயில்லா வாழ்வு வாழ முடியும் என்ற எண்ணத்தை விதைத்து விடுங்கள் உங்களுக்குள். என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.